ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொரு ரன்னுக்கும் போராடிய ரோஹித் சர்மா, அபிஷேக் நாயர் உணர்ச்சி பேட்டி. என்ன நடந்தது இந்த வீடியோல பார்க்கலாம். ரீசெண்டா பிரபல தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருந்த அபிஷேக் நாயர் அவர்கள் ரோஹித் சர்மா பத்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா, பர்டிகுலரா இந்த ஆஸ்திரேலியன் சீரிஸ்க்காக லாஸ்ட் 3 மந்த்ஸா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் தன்னோட ஃபிட்னஸ்ல ஹெவியா கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம 11 kgs கிட்ட வெயிட்ட குறைச்சிருந்தாரு. என்னதான் T20ல இருந்தும் டெஸ்ட்ல இருந்தும் ரிட்டையர் ஆயிட்டு இருந்தாலுமே ஒன் டேல தன்னோட ஃபார்மை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிட்ட நெட்ல தன்னோட பேட்டிங்க பிராக்டிஸ் பண்ணுவாரு. இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னோட பாடியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த இவருக்கு நடுவுல இடி வந்த மாதிரி தன்னோட கேப்டன்ஷிப் பதவி போயிடுச்சு. இருந்தாலுமே தன்னோட போக்கஸை விடாம இந்த ஆஸ்திரேலியன் சீரிஸ்ல ரோஹித் சர்மா யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காருங்க. ஆஸ்திரேலியன் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ரோஹித் சரியா போகலனாலும் செகண்ட் ஓடிஐல 73 ரன் கிட்ட அடிச்சு ஆஸ்திரேலியன்ஸை திம்சம் செஞ்சிருக்காருங்க. ரோஹித் சர்மாக்கு இந்த நாக் ஒன்னும் பெரிய இம்பாக்ட கொடுக்காதுங்க. அவர் அடிச்ச ஒவ்வொரு ரன்னுக்கு பின்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருந்துன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் தாங்க தெரியும். ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ் ஒன்னும் பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் கிடையாதுங்க. ஒவ்வொரு ரன்னும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே கிட்டத்தட்ட 6 மாசங்களா எந்தவித மேட்ச் பிராக்டிஸும் இல்லாம ஆஸ்திரேலியால வந்து 73 ரன் கிட்ட ஸ்கோர் பண்றது பெரிய விஷயங்க. ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தாலும் சரி, கேப்டனா இல்லனாலும் சரி, அவரோட பேட்டிங்ல எந்தவித மாற்றமும் இருக்காதுங்க. அக்ரஷனை தான் ஃபாலோ பண்ணுவாரு. அதே தான் இந்த சீரிஸ்லயும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இதே ஃபார்மை வர மேட்ச்லயும் மெயின்டைன் பண்ணுவான்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அபிஷேக் நாயர் அவர்கள் சொல்லியிருக்காரு.